நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன வச்சே சொல்கிறேனே, எங்கள் அப்பா அதிகமாக என்னை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முடி உருப்பிட்டா கூட நீ உருப்பிட மாட்டடா. எப்படி முடி உருப்பிட்டா கூட நீ உருப்பிட மாட்டடா. எங்கள் அம்மா அடிக்கடி என்னை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்றை பெற்றதுக்கு எப்படி உன் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குதுன்னா, அங்கிள் உங்களை மட்டும் இல்லை அங்கிள், எங்களையும் எங்கள் வீட்டில் என்ன தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. எங்கள் அம்மாட்ட நான் அதிகமாக கேட்ட வார்த்தை என்னென்னா, ஒன்றை பெற்றதுக்கு ஒரு தென்னம்பிள்ளைய வச்சுருந்தா கூட 5 வருஷத்தில் காய் காய்ச்சிருக்கோம். அப்போ என் லைஃப் எவ்வளோ ஒரு, என் பெற்றோருக்கு பிரயோஜனம் இல்லை, பெத்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்த என்ன ஒரு நாள் ஆண்டவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் தேடி வந்து என் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு என்னை உருப்படாதவனா வைக்கல, ஒரு உருப்படியா ஆண்டவர் வச்சிட்டார். ஹல்லேலூயா. என்னை வந்து எங்கள் அம்மா தென்னம்பிள்ளைக்கு ஒப்பிட்டாங்க பாரு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னை அப்படி வைக்கல. இன்னைக்கு என்ன பல நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் எனக்குள்ள வந்தார், ஆண்டவர் என்னை தொட்டார். இந்த பைபிள் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்னோட பேசினார். இந்த பைபிள் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த பைபிள் வார்த்தைலாம் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறப்ப, இதை படிக்கிறப்ப, இதை தியானிக்கிறப்ப இதெல்லாம் ஒப்பேறாதது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுச்சுன்னா மாற்றிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை வந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, ஆண்டவர் வந்து உன்னை ஒரு பராக்கிரமசாலியாக பார்க்குறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் நீ ஒரு உதவாக்கரையாக இருந்திருக்கலாம், உபயோகத்துக்குரிய ஒரு பாத்திரமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அப்படி இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை ஆண்டவர் வந்து எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, ஒரு பராக்கிரமசாலி ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை வந்து ஒரு பராக்கிரமசாலியா பார்க்கறதுனால இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரங்க நாங்க உங்களை எப்படி தெரியுமா பார்க்கிறோம்? பராக்கிரமசாலி நீ என்று நான் இன்னைக்கு உங்களை பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்னா, உன்னை ஒரு பராக்கிரமசாலியாக நான் பார்க்கிறேன். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ ஒரு பராக்கிரமசாலி. நல்லா சொல்லுங்க, நீ ஒரு பராக்கிரமசாலி. பேரண்ட் கூட சொல்லலாம், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நீ ஒரு பராக்கிரமசாலி. பேரண்ட் கூட சொல்லலாம், என்ன தெரியுமா, என் பிள்ளை ஒரு பராக்கிரமசாலி. ஆமே ஆமே. ஆமா, பேரண்ட் என்ன பண்ணணும்னா, தங்க பிள்ளைகளை அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் பேசுவாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அந்த பிள்ளை அப்படி தான் மாறும்.
அப்போ பேரண்டாக இருக்கிற நம்ம கூட நம்ம பிள்ளைய வேதத்தின் வழியாக பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுது, வேத வார்த்தையின் மூலம் தான் இந்த உலகத்தை நீ பார்க்கணும். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா, உலகத்தில் இருந்து வேதத்தை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? காலேஜில் இருக்கு இப்படி இருக்கு, ஒர்க் பண்ணுற இடத்துல இப்படி இருக்கு, என் வீட்டுக்குள்ள இப்படி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நீ அப்படி பார்க்காத, இந்த உலகத்தில் இருந்து நீ வேதத்தை பார்க்காத, வேதத்தில் இருந்து இந்த உலகத்தை பாரு. வேதம் எப்படி பார்க்குது? உன்னை பராக்கிரமசாலியா பார்க்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னமேல் நீ நான் எதுக்கும் உருப்படாத ஆளு, இந்த வீட்டில் ஏன் தான் பிறந்தனும், இந்த அப்பா அம்மாவுக்கு ஏன் நான் பிள்ளையா பிறந்தனும், அந்த வீட்டில் பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், இப்படி ஒரு தெருவில் பிறந்துட்டேனே, இப்படி ஒரு வீட்டில் பிறந்துட்டேனே, ஒரு மினிஸ்டர் வீட்டில் பிறந்திருந்தா எப்படி இருக்கும், அப்படின்லாம் உனக்கு நீ நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருந்து வேதத்தை பார்க்காத, வேதத்தில் இருந்து இந்த உலகத்தை பாரு. ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தையில் இருந்து இந்த உலகத்தை நீ பாரு. ஆமென். இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுது இன்னைக்கு உன்னை பார்த்து? நீ ஒரு பராக்கிரமசாலி. நம்புறியா? நம்புறீங்களா? நீங்க சொன்ன ஆமென்லே தெரியுது. உன் கையில ஒரு கார்டு ஏந்திரமா கொடுத்துருக்கோம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எதுக்கு தெரியுமா உனக்கு கொடுத்துருக்கோம்? நீ என்ன தெரியுமா பண்ணணும்? உன் வீட்டில், உன் கண்ணாடியில், நீ முகம் பார்க்குற கண்ணாடியில், இல்லை உன் மொபைலில் வால்பேப்பராக அதை என்ன பண்ணிடு, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணிடு, வச்சுட்டு உன்னை இன்னையிலிருந்து நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பராக்கிரமசாலியா போல. ஏன்னா கர்த்தர் உன்னை அப்படி தான் பார்க்குறாரு. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்க கையை எப்படி சொல்லுங்க, ஏ பிள்ளை, ஆண்டவர் உன்னை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? ஒன்னெல்லாம் குள்ளச்சின்னு சொல்லியிருக்கோம், உலகெல்லாம் குள்ளச்சின்னு சொல்லியிருக்கோம், நட்டச்சின்னு சொல்லியிருக்கோம், ஏன்னா இந்த கலரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? மா, நீ எந்த கலரில் இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சரி, வெயிட் லாஸ்ட்ல இருந்தாலும் சரி, ஓவர் வெயிட்ல இருந்தாலும் சரி, ஆண்டவர் எப்படி தெரியுமா உன்னை பார்க்குறாரு? பராக்கிரமசாலியா பார்க்குறாரு. ஒரு கை தட்டுங்க ஆண்டவருக்கு, கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீ உன்னை பார்த்தன்னு வச்சுக்கேன், உன் லைஃப் சக்சஸ் ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவனுடைய சரீரம் செத்து போயிருச்சு, சாராள் கற்பம் செத்து போயிருச்சு. ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஆபிரகாம் உன் சரீரம் செத்து போனதை நான் பார்க்கல, சாராள் உன் கர்ப்பம் செத்து போனதை பார்க்கல, நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் மாறுவாய். இதுதான் ஆண்டவருடைய பார்வை. சாராளே ஒரு வாட்டி சொன்னா, இன்னமேல என்னாலலாம் அந்த வீடு கட்டப்படையாது. எப்படி? ஆதியாகமம் 16ல் என்னாலலாம் இந்த வீடு கட்டாது, அதனால ஆகார நீ என்ன பண்ணும், ஆகார சேரும், அவனால என் வீடு என்ன பண்ணட்டும், கட்டப்படட்டும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எப்படி பார்த்தாரு அப்படின்னா, ஆபிரகாமை பார்க்கும்போது சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். எப்படி? வானத்து நட்சத்திரத்தை போல நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். கடற்கரை மணலை போல நான் உன்னை என்ன பண்ணுவேன். இப்ப கவனிங்களேன், சாராள் பார்த்தா இன்னமேல எனக்கு குழந்தை பார்க்காது, இன்னமேல என்னால என் வீடு கட்ட முடியாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஆபிரகாமுடைய சாராளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும், ஆண்டவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும், இப்ப எது ப்ரூஃப் ஆச்சு? என்னமா? ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் உன்னை எப்படி பார்க்கிறாரோ அதுதான் உன்னுடைய ரியல் லைஃப். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எப்படி பார்க்கிறாரோ அது ரியல் லைஃப் இல்ல. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை எப்படி பார்க்கிறாரோ, ஆண்டவர் உன்னை எப்படி வைக்க விரும்புறாரோ அது ரியல் லைஃப் இல்ல, அதுதான் உன்னுடைய ரியல் லைஃப்.
இந்த வேதம் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ, இந்த வேதம் உன்னை குறித்து எதை போதிக்கிறதோ, அதுதான் உன்னுடைய ரியல் லைஃப், அதுதான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் லைஃப்ல எது ப்ரூஃப் ஆச்சு? கேட்கல பிரதர்ஸ், தம்பி, ஆபிரகாம் லைஃப்ல எது ப்ரூஃப் ஆச்சு? ஆண்டவருடைய அந்த இதுதான், ஆண்டவருடைய அந்த பார்வை. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வேதத்துல இருந்து இந்த உலகத்தை பாரு, வேத வசனத்தின் மூலமா இந்த உலகத்தை பாரு, வேத வசனத்தை கொண்டு உனக்கு முன்பா இருக்கிற சவாலை பாரு, வேத வசனத்தை கொண்டு உனக்கு முன்பா சேலஞ்சா எது இருக்கோ அதை வேத வசனத்தின் மூலமா நீ பாரு. இந்த கிதியோன் கூட என்ன சொல்றானா, நானா, என் குடும்பம் எளிய குடும்பமாச்சே, நான் எப்படி மீதியானுடைய கையிலிருந்து ரட்சிப்பேன்? என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், என் கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம், நான் எப்படி இதை செய்வேன்? ஆனா பாருங்க, ஆண்டவர் எப்படி கிதியோனை வச்சாரோ அதுதான் அவனுடைய ரியல் லைஃபா இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உலக வேதத்துல இருந்து உலகத்தை பாரு, வேத வசனத்துல இருந்து இந்த உலகத்தை பாரு. வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வேத வார்த்தை ஒரு மனிதனை ஞானியாக மாற்றுகிறது. இந்த வேத வார்த்தை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறது. ஆமென். இன்னைக்கு நீ இந்த ஒய்எம்சி கேம்பஸை விட்டு நீ வெளியே போகும்போது என்ன நினைப்புல தெரியுமா போனோம்? அருள் அண்ணன் சொல்றாங்க, அவர் இந்த கேம்ப்ல இருந்து வெளியே போகும்போது எப்படி போவாராம், அவரை ஒரு பராக்கிரமசாலியா நினைச்சிட்டு போவாராம். வாழ்க்கையில பாதி ஓடிட்டாரு. தப்பா சொல்லனே, நானும் பாதிக்கு மேல ஓடிட்டேன், தப்பா சொல்லல. ஆனா பாதி ஓட்டம் ஓடுனவரே சொல்றாரு, நான் இந்த கேம்பஸை விட்டு வெளியே போகும்போது இன்னும் நீ வாழவே துவங்கல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ற, இப்பதான் என்ன பண்ற, இப்பதான் உனி உலகம் என்ன அப்படின்னு பார்க்கவே வந்திருக்கிற. நாங்க நிறைய மேடு பள்ளங்களை தாண்டி வந்துட்டோம், வளர்ச்சிய வீழ்ச்சிய தோல்விய வெற்றிய நிறைய கடந்து வந்துட்டோம். ஆனா நீ இப்பதான் துவங்குற, நீ இப்ப துவங்குற. இப்ப நீ ஒன்ன எப்படி பார்க்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு ஆண்டவருக்கு. வாயை திறந்து, ஆண்டவரே, என்னை இன்றைக்கு நீர் ஒரு பராக்கிரமசாலியாக நீர் என்னை மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த காலத்துல ஆண்டவர் கிதியோனை ஒரு பராக்கிரமசாலியா பார்த்தாரு? எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஆண்டவர் கிதியோனை ஒரு பராக்கிரமசாலின்னு சொல்லி ஒரு அறைகூவல் விடுகிறார்? தேசம் பொல்லாப்பானதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தேசம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பொல்லாப்பானதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தேசம் சத்துருவுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வேத வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியும் அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீதியானியர்கள் வருவார்கள். எப்ப வருவார்கள்? இஸ்ரவேல் புத்திரர் விதை விதைத்திருக்கும் பொழுது வருவார்கள். அவங்க எப்படி வருவாங்க? ஒரு வெட்டுக்கிளியை போல வருவாங்க. எதுக்கு வராங்க? இஸ்ரவேலர் விதைத்திருக்கிற ஆகாரத்தை, விளைநிலத்தை, விளைச்சலை எல்லாவற்றையும் கெடுத்து போடும்படி வருவார்கள். எல்லாவற்றையும் அழித்து விடும்படி வருவார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேசம் பொல்லாதவனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல ஆண்டவர் ஒன்ன பராக்கிரமசாலியாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒன்ன ஆண்டவர் பராக்கிரமசாலியாக மாற்றுவதனுடைய முகாந்திரம் என்ன?
வாலிபனே, கன்னிகையே, உன்னை இன்னைக்கு ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் மாற்றி நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? தேசம் பொல்லாதவனுடைய கையில் இருக்கு. தேசம் பொல்லாப்பினால நிறைந்திருக்கிறது. தேசம் அசுத்தத்தினால நிறைந்திருக்கிறது. தேசம் அருவருப்பினால நிறைந்திருக்கிறது. அருவருக்கத்தக்கதான காரியம் தேசத்துல நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்துல அவருடைய பிரசன்னத்திற்கு ஏற்ற, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற, அவருடைய திட்டத்துக்கு ஏற்ற உன்னை அவருக்கு என்று பயன்படுத்திக் கொள்ளும்படி, உன்னை அவருக்கு என்று உபயோகப்படுத்திக் கொள்ளும்படி இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு நீ இந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், இன்றைக்கு நீ உன்னை ஆண்டவருடைய சத்தத்திற்கு உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயானால், ஆண்டவர் உன்னை ஒரு பராக்கிரமசாலியா மாத்தி உன்னை கொண்டு இந்த தேசத்தை விடுவிப்பார். உன்னை கொண்டு இந்த கோயமுத்தூர் பட்டணத்தை விடுவிப்பார். உன்னை கொண்டு அசுத்தம் நிறைந்திருக்கிற இந்த கோயமுத்தூர் பட்டணத்தை ஆண்டவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார். ஸ்காட்லாந்து தேசத்தில் ஜான் நாக்ஸ் என்கின்ற ஒரு வாலிபன் ஆண்டவருக்காக எழும்பினான். ஆண்டவருக்காக எழும்பினான். ஒரே ஒரு வாலிபன் ஆண்டவருக்காக எழும்பினான். ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் படியிட்டான். ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பெரும் மூச்சை ஏறெடுத்தான். ஆண்டவரே, இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவனுடைய பெரும் மூச்சை ஆண்டவர் கேட்டார். கிறிஸ்தவ வாலிபனே, கிறிஸ்தவ கன்னிகையே, ஒரு ஜான் நாக்ஸ் உடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஜான் நாக்ஸ் ஒன்னும் 60 வருடம் வாழல. ஜான் நாக்ஸ் ஒன்னும் 80 வருடம் வாழல. தன்னுடைய 29வது வயதிலே மரித்து போய்விட்டான். ஆனால் அவனுடைய ஜெபம், அவன் எதிர்பார்த்தது, என் தேசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, இந்த தேசத்தை இரட்சியும் ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. அவனுடைய ஒரு ஜெபம் பரலோகத்தை அசைத்தது. வாலிபனே, இன்றைக்கு நீ முழங்கால் படியிட்டு உன் தேசத்துக்காக, உன் பட்டணத்திற்காக நீ ஜெபிப்பாயானால் உன்னுடைய ஜெபம் இந்த தேசத்தை அசைக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை பேரண்ட் கேட்கலாம், அப்ப எங்க ஜெபம்? நாங்க ஜெபம் பண்ணா கேட்க மாட்டார் ஆண்டவரே. இந்த கணபதி மாநகரில் நானப்பு அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 4 பசங்க. ஒருத்தன் பேரு சாமு, இன்னொருத்தன் பேரு ஜோசுவா, இன்னொருத்தன் பேரு ஐசக்கு, இன்னொருத்தன் பேரு சிமியோன். 4 பசங்க. கிட்டத்தட்ட என் கூட அவங்க 25 வருஷம் டிராவல் பண்ணினாங்க ஊழியத்தில். 25 வருஷத்துல ஒரு நாள் ஒருத்தங்களை குறித்து குறை சொல்லி நான் கேட்டது கிடையாது. மகனை குறித்தோ, மருமகளை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, யாரை குறித்தும் குறை சொல்ல மாட்டாங்க. 25 வருஷம் இந்த குடும்பத்தோட நான் பழகுனதுல இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் ஜபம் ஜபம் ஜபம். இந்த 4 பசங்களுக்குள்ள ஜபமும் இல்லை, சர்ச்சுக்கு போக மாட்டானுங்க, ஒன்றும் கிடையாது. அப்போ நான் ஒரு நாள் அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா நீங்கள் எப்படிலாம் ஜோம் பண்ணுறீங்க, இப்படிலாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க என்னம்மா இப்படி இருக்காங்க? அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர், சின்ன வயசில் பசங்களை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவேன், சண்டே ஸ்கூல்லாம் எடுத்தானுங்க, சண்டே ஸ்கூல்லாம் உட்காந்துருப்பானுங்க. கொஞ்சம் வாலிப வயசு வந்துச்சு, இப்போ ஒருத்தனும் ஒன்றும் சொல்கிறத கேட்க மாட்டான் பிரதர். அந்த வார்த்தை சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா, நான் டெய்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் டெய்லி ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவார், என் பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிப்பார். ஜெபம். இந்த அம்மா ஒரு நாள் செத்தே போயிடுச்சு. அந்த அடக்க ஆராதனைக்கெல்லாம் போய் பார்த்துட்டு ஆறுதல் கூட்டத்தில் அங்கிள் பிரசங்கம் பண்ணுறப்ப சொன்னேன், தம்பி அவங்கள கல்யாணம் ஆகி பிள்ளைங்களா இருக்காங்க,
உங்கள் அம்மா இப்படி சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. உங்கள் அம்மாவுடைய கடைசி ஒரே ஒரு ஜெபம், என் பிள்ளைங்கள்லாம் சர்ச்சுக்கு போவாங்க, என் பிள்ளைங்கள்லாம் சர்ச்சுக்கு போவாங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த ஆறுதல் கூட்டம் முடிஞ்ச அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4 பசங்களும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபிச்சவன் செத்து போயிருச்சு, ஜெபிச்சாமா செத்து போயிருச்சு, ஜெபிச்சாமா. ஆனா அந்த அம்மாவுடைய ஜெபம் சாகல. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, ஜெபித்தவன் மரித்து போவான், ஆனால் அவனுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் மரித்து போவது இல்லை. ஒருவேளை ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நெடுங்காலமா ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நெடுங்காலமாக ஒரு காரியத்திற்காக நீங்க உபவாசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நெடுங்காலமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியாச்சு, இவ்வளவு காலம் பார்த்தாச்சு, இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கல, அப்படி இருக்கா? நான் ஒண்ணு சொல்லிட்டா, நீ செத்து போலாம், ஆனா உன் ஜெபம் ஒரு நாளும் சாகவே சாகாது. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லு, ஜெபம் சாகவே சாகாது. ஜெபத்துக்கு சாவே கிடையாது, ஜெபத்துக்கு சாவே கிடையாது. ஒரு நாள் நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கான பதிலை பார்ப்போம். ஒரு நாள் நாம் ஜெபித்த, வாய் விட்டு ஜெபித்த, கதறி ஜெபித்த, உபவாசித்து ஜெபித்த, கண் விழித்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கான பதிலையும் நம்முடைய கண்கள் காணும். நம்ம கண்கள் காணாவிட்டாலும் கூட நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. அதனால நீ ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறதுல சோர்ந்தே போகாத, சோர்ந்தே போகாத. இப்ப ரீசெண்டா கூட அந்த ஃபேமிலியை பார்த்தேன், கேட்டேன், என்ன எல்லாம் சர்ச்சுக்கு போறாங்களா? அண்ணா, ஆமாமா எல்லாம் சர்ச்சுக்கு போறாங்க. பத்தியா, அந்த அம்மா செத்து போயிடுச்சு, ஆனா அந்த அம்மாவுடைய ஜெபம் என்ன ஆகல. ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னா, நீ செத்ததுக்கு அப்புறம் தாமா உன் ஜெபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், பதில் தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவனை வந்து இந்த பொல்லாத உலகத்துல ஒரு பராக்கிரமசாலியா உன்னை ஆண்டவர் பார்க்கிறாரு. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்ல, உன்னை ஆண்டவர் பராக்கிரமசாலியா பார்க்கிறாரு. அந்த அந்த நியாயாதிபதிகள் புத்தகத்துல பாருங்களேன், அந்த 6வது அதிகாரத்துல அங்க ஒரு வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், இதெல்லாம் பார்த்தா மீதியானியர்கள் வராங்க. வசனம் சொல்லுகிறது, விளைச்சலை, நிலத்தினுடைய அந்த விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, தேசத்தை கெடுத்து போட்டு விடுவார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது, விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை. விதை என்பது பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, விதை என்பது கர்த்தருடைய வார்த்தையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதை விதைக்கப்பட்டிருக்கும். விதையாகிய கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு தேசத்துல விதைக்கப்படுது, தேசத்துல விதைக்கப்படுது. விதையாகிய வார்த்தை, பரலோகத்தினுடைய அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இந்த மீதியானியர்கள் வருவாங்களா, வந்து என்ன பண்ணுவாங்களா, விளைச்சலை எல்லாம் கெடுத்து போட்டுருவாங்களா, கெடுத்து போட்டுருவாங்களா. இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட பாருங்களேன், நம்ம ஊர்ல கூட பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை, விதைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு அநேகரால கெடுக்கப்படுது. அநேகரால விளைச்சல் என்ன ஆகுதுன்னா நசுக்கப்படுது, விளைச்சல்கள் கெடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை, துப்புரவான வார்த்தை, பரிசுத்தமுள்ள அந்த வார்த்தை என்ன ஆகுது, கெடுக்கப்படுது.
கள்ள வார்த்தைகள், துரு உபதேசங்கள். பார்த்தீங்களா? நம்ம ஊர்ல தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல இதே மாதிரி ஹாலாக தான் இருக்கும். இதே மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்க. இதே மாதிரி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி தான் பாடுவாங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி தான் துதிப்பாங்க. ஆண்டவருடைய நாமத்தில் தான் ஜெபம் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி தான் பாட்டெல்லாம் பாடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் கர்த்தருடைய வார்த்தை விளைச்சல், அந்த பரலோகத்தினுடைய விளைச்சல், தேவனுடைய வார்த்தை துருவுபதேசமா மாறிடுச்சு. இதே பைபிள் தான் கொண்டு வராங்க. அப்ப அன்றைக்கு கிதியோனுடைய காலத்துல விளைச்சல், விதை, வார்த்தை, தேவ வார்த்தை அங்க கெடுக்கப்படுது, விளைச்சல் அழிக்கப்படுது. கிறிஸ்துவின் பேரால் இன்றைக்கு நம்ம பட்டணத்துல, நம்ம தேசத்துல அநேக இடத்துல ஆராதனை, கள்ள ஆராதனை, நல்லா லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு, எப்படி லைட் எல்லாம் போட்டு வச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சு இங்கே இருந்து அங்க சாடி, அங்கே இருந்து இங்க சாடி, இங்கே இருந்து அங்க ஓடி, அப்ப தேவனுடைய வார்த்தை கிதியோனுடைய காலத்துல வார்த்தை கெடுக்கப்படுது. அப்படி கெடுக்கப்படும் போதுதான் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. அப்பதான் ஒரு கிதியோன் என்ன பண்றான்? ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் எழுந்து ஆலைக்கு சமீபமா போய் மீதியானவருடைய கையில இருந்து அந்த கோதுமையை, தகப்பனுடைய கோதுமையை ஆலைக்கு சமீபமாய் அதை தப்புவிக்கும்படி அதை வேகமா அவன் என்ன பண்றான்? போரடிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா இடத்துலயும் ஆராதனை நடக்குது. எந்த ஆராதனை கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனை? எந்த ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார்? எந்த ஆராதனையில கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு? தம்பி, நீ இன்னைக்கு எதை தேடி ஓடுற? யாரை தேடி ஓடுற? நல்ல ஜிகனா சட்டை போட்டுட்டு சும்மா தகதகதன்னு திகு திகு திகுன்னு மைக்கேல் ஜான்சனை விட பெட்டரா நடனம் ஆடுற ஒரு ஆராதனையை தேடி நீ ஓடிக்கிட்டு இருக்கியா? நீ நல்லா கவனிச்சு பாரு. அந்த ஆராதனையில் ஆண்டவர் இருக்காரா? அந்த ஆராதனையில தேவ பிரசன்னம் இருக்கா? அந்த ஆராதனையில உன் வாழ்க்கை மாறி இருக்கா? அந்த ஆராதனையில என்னைக்காவது நீ பாவ உணர்வு அடைஞ்சிருக்கியா? குதிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆடுறதுக்கு நல்லா இருக்கும், பாடுறதுக்கு நல்லா இருக்கும், ஓகே. அதுல என்னைக்காவது உன் வாழ்க்கை மாறி இருக்கா? நீ தொடப்பட்டிருக்கியா? அப்படி ஒரு ஆராதனையில ஆண்டவர் இருப்பாரா? அத முத கவனி, அத நீ கவனி. முதிர்ந்த ஊழியக்காரங்க, கர்த்தருக்காக சாதிச்ச ஊழியக்காரங்க, கர்த்தருக்காக சாட்சியா வாழ்ந்த ஊழியக்காரங்க, அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை நக்கல் அடிச்சு நையாண்டி பண்ணி அந்த ஆராதனையில ஆண்டவர் இருப்பாரா? யோசிச்சு பாருமா நீ கொஞ்சம் தம்பி. அந்த ஆராதனையில கர்த்தர் உலாவுவாரா? அந்த ஆராதனையில கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமா? நீ அங்க போய் உட்கார்ந்து அந்த நக்கல் அடிக்கிறதுக்கு கை தட்டுறியே, அதுல ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? அதுல ஆண்டவர் பிரியப்படுவாரா? அது நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கை மாற்றம் வருமா? சத்திய வார்த்தைக்கு எதிராக சொல்லப்படுகிற எந்த ஆராதனையிலையும், எந்த ஜெப கூட்டத்திலையும் வாலிபனே, கன்னிகையே, ஆண்டவர் இருக்க மாட்டாரு. ஆண்டவர் இருக்க மாட்டாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதியானியர்கள் அங்கே இருந்து வருவார்கள், அந்த விளைச்சலை கெடுத்து போடுவாங்க.
கொஞ்சம் நீ ஒன்று யோசிச்சு பாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னிடத்துல சொல்ற ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒன்றை நான் எனக்காக ஒரு பராக்கிரமசாலியாக நான் ஒன்றை மாற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி? எங்க அப்பா அம்மா அந்த காலம், நாங்க எந்த காலத்தில் இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பசங்க பிள்ளைங்க மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னா, அது ஓல்டு எஸ்எல்சி. எப்படிங்க? அது ஓல்டு எஸ்எல்சி, அது அந்த காலத்தில் இருக்கு. நல்ல கவனி, ஒருவேளை இன்னைக்கு உன் கையில் இருக்க மொபைலை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஃபேஸ்புக் எது பார்க்க தெரியாமல் இருக்கலாம், யூடியூப் எது பார்க்க தெரியாமல் இருக்கலாம். மெயில் ஐடியா அப்படின்னா என்ன? மெயில் ஐடியா? ஆமாம்மா, மெயில் ஐடி போட்டாதாம்மா யூடியூப்பே வரும். அது என்ன ஐடியோமா தெரிலமா, நீ அதை போட்டு கொடுமா இருக்கலாம். இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி எதுவுமே உன் தாயும் தகப்பனுக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீ இன்னைக்கு நடக்கிற பாதை இருக்கு பத்தியா, நீ இன்னைக்கு நடக்கிற அந்த பாதையை உனக்கு முன்னாடி பல வருஷம் நடந்துட்டாங்க, உன் வயதை கடந்து அவங்க வந்திருக்காங்க. அதனால அந்த பாதையில் இருக்கிற நெளிவு சுழிவுலாம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். உங்க அப்பா ஃபோன் பண்ணுவாங்க, எங்க இருக்க நீ? எப்படி? முதல் ஃபோனை எடுத்தோன்னே என்ன கேட்பாங்க? எங்க இருக்க நீ? சந்தேகத்தில் கேட்குறாங்க, நீ நினைக்கக்கூடாது. உடனே நீ என்ன தெரியுமா சொல்லுவ? எப்ப பாரு உனக்கு சந்தேகம். தம்பி தங்கச்சி சந்தேகத்தில் கேட்கலப்பா, உன் மேல இருக்க அக்கறையில் கேட்குறாங்க. உன் மேல இருக்க அக்கறையில கேட்கறாங்க, உன் மேல இருக்கிற கரிசனையில கேட்கறாங்க, உன் மேல இருக்கிற உனக்கு ஒரு நல்ல காலத்தை ஏற்படுத்தி தரணுமே, நல்ல வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி தரணுமே, அந்த அக்கறையில கேட்கறாங்க, அந்த அக்கறையில கேட்கறாங்க. இவ்வளவு நேரம் நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற? சந்தேகத்துல கேட்கல. யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கிற? சந்தேகத்துல கேட்கல. எப்ப பார்த்தாலும் ஒண்ணுது கரண்ட்லி நாட் ரீச்சபிள் இருக்கு, சந்தேகத்துல கேட்கல. உன் மேல இருக்க அக்கறையில கேட்கறாங்க, உன் மேல இருக்கிற பாசத்துல கேட்கறாங்க, உன் மேல இருக்கிற பிரியத்துல கேட்கறாங்க. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உனக்கு அமைச்சு கொடுக்கணுமே என்ற ஒரு ஆதங்கத்துல கேட்கறாங்க. ஆமென். உங்க அப்பா அம்மா அப்படி கேட்டாங்கன்னா நீ கோவப்படாத, எடுத்தெறிஞ்சு பேசாத, எடுத்தெறிஞ்சு பேசாத. டேய், நான் உனக்கு ஒன்று சொல்றேன்டா தம்பி தங்கச்சி, நான் உனக்கு ஒன்று சொல்றேன். உங்க அப்பா அம்மா ஒன்னால அழுதுட்டாங்கன்னு வச்சுக்க, ஒன்னால மனசு நோகடிச்சிட்டாங்க, நொந்து இருக்கிட்டு அப்படின்னு வச்சுக்க, நீ என்னத்தை படிச்சிருந்தாலும்டா, நீ எவ்வளவு பெரிய குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் சொல்றேன், உன் லைஃப் நல்லா இருக்காது, உன் லைஃப் நல்லா இருக்காது. அப்பா அம்மா உன்னால அழுகுறாங்க, உன்னை நினைச்சா அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா உன் லைஃப் நல்லா இருக்காதுடா, நல்லா இருக்காதுடா, உன் லைஃப் நல்லா இருக்காது. உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, சரிம்மா சரிப்பா அப்படின்னு நீ கேட்டு பாரு. ஏசப்பா உன் வாழ்க்கையை தான் கையில் எடுப்பாரு, ஏசப்பா உன் வாழ்க்கையை கையில் எடுப்பாரு, ஏசப்பா உன் வாழ்க்கையை கையில் எடுப்பாரு. உன்னால உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்கன்னு வச்சுக்க, உன் லைஃபை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆண்டவர் பிரகாசமா வச்சிருவாரு, உன்னை ஆசீர்வாதமா வச்சிருவாரு. டேய் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நான் உனக்கு ஒன்று சொல்றேன். உங்க அப்பா அம்மாவுக்கு 100 ரூபா பாக்கெட் மணி நீ கொடுக்காம இருந்திருக்கலாம்டா.
ஆனா உங்க அப்பா அம்மா சொல்ற வார்த்தைக்கு தனித்துவமான தரமா இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுத்தா அப்பா அம்மா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவேன். என்ன சொன்னாலும் கீழ்ப்படி. திருச்சியில் ஒரு குடும்பம் இருக்காங்க. நான் இப்போ சொல்ல போற ஒரு குடும்பத்துக்கு இங்க இருக்க ஏபி அண்ணனும் ஒரு ப்ரூஃப் சாட்சி. அவங்களுக்கு 2 பசங்க. ஒருத்தன் பேர் ஜோ, இன்னொருத்தன் பேர் தாஸ். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஜோ நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான். என்ன சொன்னாலும் ஜோ கீழ்ப்படிவான். இந்த தாசு பையன் இருக்கான் பாருங்க, அவன் கீழ்ப்படியவே மாட்டான். ஜோ கிட்ட ஒரு வார்த்தை ஒரு தடவை சொல்லிட்டு அவன் கீழ்ப்படிச்சிருவான். ஆனா அந்த தாசு பையன் இருக்கான் பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். இந்த 2 பேரும் வளர்ந்தாங்க, பெரியவங்கள ஆனாங்க. ஆனா என்ன தெரியுமா, அப்பா அம்மா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஜோ இன்னைக்கு மெட்ராஸ்ல நல்ல ஒரு ஆசீர்வாதமான நிலையில இருக்கிறான். இந்த அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இந்த தாசு இன்னைக்கு வரைக்கும் ஊதாரித்தனமா, நல்ல போட்டுக்க துணி இல்லாம கேடியா கேப் மாதிரியா இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா, அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதோடையது. இந்த ஜோவோட தாஸோட இவங்களாம் சின்ன பசங்களை வளர்ந்தவங்க. அவங்க நீ ஜான்சன் அங்கிள் அப்படி சொல்றாங்களே, உண்மையானு கேட்டு பாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்னாடி சாட்சி வச்சிருக்காரு. அதனால இன்னைக்கு நான் உனக்கு ஒன்று சொல்றேன், உன் வாழ்க்கை சக்சஸா இருக்கணும்னா உங்க அப்பா அம்மா சொல்ற வார்த்தை இருக்கு பாரு, அது என்னவா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, நீ என்ன தெரியுமா பண்ணிடு, ஒபே பண்ணிரு. இப்போ உனக்கு சொன்னா புரியாது. இப்போ உங்க அம்மா உனக்கு சொல்றாங்க பாரு, உனக்கு புரியாது. உங்க அப்பா சொல்றாங்க பாரு, உனக்கு அது புரியாது. இப்போ நீ அப்படியே உனக்கு வந்து அப்படியே மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரியும். நான் இன்னைக்கு உன்னை கேட்குறேன், உன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற அப்பா அம்மாவுக்கு உன்னால் கீழ்ப்படியில முடியலன்னா உன் கண்ணுக்கு தெரியாத ஆண்டவருக்கு நீ எப்படி கீழ்ப்படிவ? சொல்லு பார்க்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்க உன் பேரண்ட்டுக்கு உன்னால் ஒபே பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியல, கீழ்ப்படிந்து நடக்க முடியல. இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ நீ ஒபே பண்ணிடு, நீ கீழ்ப்படிஞ்சிரு. இந்த பொண்ணு வேணாம், இந்த பொண்ணு பின்னாடி சுத்தாத, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களா, கீழ்ப்படிஞ்சிரு. இந்த பையன் வேண்டாம், இந்த பையன் குடும்பம் வேண்டாம், இந்த பையன் குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, கீழ்ப்படிஞ்சிரு. எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் நேராக உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்க மாட்டார். நமக்கு கொடுத்துருக்கிற பெற்றோர்கள் மூலமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேசுவார். ஆண்டவர் இடைப்படுவார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நீ பராக்கிரமசாலியாக மாறணும்னா நீ உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், உன் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவங்க சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு. கர்த்தர் உன்னோட இருக்க விரும்புறாரு. வேதத்துல வாசிக்கிறோம், யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்தா என்ன நடக்கும்? எல்லாமே நடக்கும். கர்த்தர் கூட இருந்தா காரிய சித்தி உண்டாகும். கர்த்தர் கூட இருந்தா நம்ம காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம்மளோட கூட இருந்தா என்ன நடக்கும்? முக்கியமா ஒண்ணு நடக்கும். யோசேபாத்தோட கர்த்தர் கூட இருந்தார். இப்ப போத்திபாருடைய வீட்டுல போய் அவன் இருக்கிறான். போத்திபாருடைய வீட்டுல போய் அவன் வேலை செய்யறான். அந்த போத்திபாருடைய மனைவி என்ன பண்றா? நித்தம் வந்து அவனை வந்து டிஸ்டர்ப் பண்றா. அங்கிள் என் பைபிள்ல எழுதி வச்சிருக்கேன், விடாமுயற்சி செய்தாள். பாவம் நம்மளை வீழ்த்துவதற்கு, பாவம்
நம்மளை விட்டு கர்த்தர்கிட்ட பிரிப்பதற்கு பாவம் தான் உள்ள வரும். பாவத்தை தான் கொண்டு வருவான். கர்த்தர் அருவருக்கிற காரியம் தான் நமக்குள்ள வரும். நித்தம் அவன் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்றான். இன்னைக்கு கூட உன்னை நிறைய காரியம் டிஸ்டர்ப் பண்ணும். உன் லைஃப்ல நிறைய காரியம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா அவன் என்ன பண்றானா கவனிக்கிறீங்களா? அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஆரம்பத்தில் எடுத்த அந்த முடிவுல உறுதி அளிக்கிறான். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இத்தனை பெரிய பொல்லாப்பான காரியத்தை நான் எப்படி செய்வேன்? காரணம் என்ன தெரியுமா? அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தம்பி தங்கச்சி, அவ தோத்து போனா. அவ நித்தம் வந்து டிஸ்டர்ப் பண்ணியும் என்ன பண்ண முடியல? யோசேப்பை மயக்க முடியல. யோசேப்பை பிரெயின் வாஷ் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கூட இருந்தார். ஆண்டவர் ஒரு மனுஷனோட கூட இருந்தா எத்தனை பெரிய பேர அழகிய உனக்கு முன்னாடி வந்து நின்னாலும் உன் கண்ணு அந்த பேர அழகிய பார்க்காது, கர்த்தரை தான் பார்க்கும். தங்கச்சி, எத்தனை பெரிய பேர அழகன் உனக்கு முன்னாடி வந்து நின்னாலும் நீ என்ன ஆக மாட்ட தெரியுமா? வழி விலகி போக மாட்டேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு. இன்னைக்கு நீ இந்த கேம்பஸ்ல இருந்து போகும்போது கர்த்தர் உன்னோட வரத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. கர்த்தரோட நீ போகணும். நீ கர்த்தரோட போகணும். நீ கர்த்தரோட போகணும். கர்த்தர் உன்னோட இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? கர்த்தரோட இருக்கணும். கர்த்தரோட எப்படி இருக்க முடியும்? இந்த வேத வசனத்தின் மூலமா. எப்படி? இந்த வேத வசனத்தின் மூலமா. இந்த வேத வார்த்தை தான் ஆண்டவர். இந்த வேத வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு, நீ உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சிரு. 2, நீ கர்த்தரோட கூட இருந்துரு. கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியா மாத்திடுவாரு. கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியா மாத்திடுவாரு. இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி. வாலிபனே, தம்பி, கன்னிகையே, இன்னைக்கு உன்னை நீ யோசிச்சு பாரு. உன்னை யோசிச்சு பாரு. அன்னைக்கு அந்த சிம்சோன் அவங்க அப்பா அம்மாவுக்கு மறைச்சான். அந்த சிங்கத்தினுடைய இதிலிருந்து அந்த தேன் கூட்டை எடுத்துட்டு வந்ததை தெரியாம மறைச்சான். இன்னைக்கு நீ உன் அப்பா அம்மாவுக்கு மறைக்கிறியா? மறைச்சி செய்யறியா? ஆண்டவர்கிட்ட அப்படியே உன்னை ஒப்பு கொடுப்பியா? கண்ணை மூடி, கண்ணை மூடி, கண்ணை மூடி. இது வரைக்கும் நீ உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம மறைச்சி நீ காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது பாவம், அது தப்பு. உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மறைச்சினா அது உன் லைஃபுக்கு சக்சஸா இருக்காது. உங்க அப்பா அம்மாவுக்கு பார்வைக்கு மறைச்சி நீ ஒரு காரியத்தை செய்யற அப்படின்னா உன் வாழ்க்கை சுபிட்சம் அடையாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஒருவேளை இது வரைக்கும் நீ அப்படி இருந்திருக்கலாம். உங்க அப்பா அம்மாவுக்கு மறைச்சி, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீ உன் செல்போனை ஹேண்டில் பண்ணலாம். உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு சில இடத்துக்கு நீ போகலாம். ஒரு சில நபரோட நீ பேசலாம். நீ நினைக்கலாம், நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறேன், நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறேன், நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தாய் தகப்பனுக்கு மறைக்கக்கூடாது. தாய் தகப்பனுக்கு மறைக்கக்கூடாது. ஒரு சின்ன காரியம் தான் அங்கிள் நான் மறைச்சிருக்கேன். ஒருவேளை அன்னைக்கு சிம்சோன் அந்த தேனை எடுத்ததை, அந்த சிங்கத்தை கொன்னதை அவன் ஒருவேளை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருந்தான்னு வச்சுக்க. அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ நசரேயன், நசரேயனுடைய ஊழியத்துக்கு உரியவன், செத்த பிரேதத்துக்கிட்ட நீ போகக்கூடாது.
அதுதான் அவ வீழ்ச்சியினுடைய முதல் ஆரம்பமாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட அப்படியே உன்னை ஒப்பு கொடுப்பியா? கண்ணை மூடி இன்னைக்கு அதுலேருந்து மனம் திரும்புவோமா? ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் திறந்த ஓப்பன் ஹார்ட்டாக இருப்பேன். உங்கள் அப்பா அம்மா உன்னை நம்புற மாதிரி நீ இருக்கியா? இது ஒரு சின்ன காரியம் தான் தம்பி. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பியா? தங்கச்சி உன்னை ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. உன்னை ஆண்டவர் தூக்கி எடுக்க விரும்புகிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறாரு. உன்னை ஆண்டவர் தூக்கி எடுக்க விரும்புகிறாரு. நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே, இது வரைக்கும் அநேக காரியம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் செஞ்சிட்டேன். அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் நிறைய காரியத்தை செஞ்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உன்னை ஆண்டவர்கிட்ட முதல்ல ஒப்பு கொடுத்துருவியா? டேய் தம்பி, தங்கச்சி, நீ அப்பா அம்மாவுக்கு செய்யாமல் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பாவண்டா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன். இந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. இந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட இடைப்படுறாரு. என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒருவேளை இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல நீ ஒப்பு கொடுக்குற பற்றியா? இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே நீ வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட, சாரிம்மா, சாரிப்பா, நான் சில காரியத்தை உங்கள்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். ஆனால் அது நான் சக்ஸஸாக மறைச்சிட்டேன், வெற்றியாக மறைச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு என்னன்னா ஒரு திறந்த இருதயத்தோடு ஒப்பு கொடுக்குற நீ உங்கள் அப்பா அம்மாட்ட அதை போய் சொல்லி உன்னை அந்த காரியத்தில் நீ சரிப்படுத்திட்டேன்னு வச்சுக்கையே, ஆண்டவர் உன்னை பராக்கிரமசாலியாக மாற்றிடுவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுப்பியா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு இந்த காரியத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, யாரையும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்காரு. அங்கிள், இந்த ஒரு பலகீனம் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு நான் என்ன ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். என்ன ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறேன். உன்னை ஒப்பு கொடுமா. என்ன அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து சொல்லுவனே, ஆண்டவரே, இன்றைக்கு என்ன முழுமையுமாக அர்ப்பணிக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உன்னுடைய ஃபர்ஸ்ட் வெற்றிக்கு, உன்னுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸுக்கு உன் தாய் தகப்பன்ட்டு ஒரு திறந்த மனதோட இரு. ஒருவேளை அவங்க உன்னை இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கலாம். புரிஞ்சுக்கிற மாதிரி நீ நடக்க ஆரம்பிச்சிட, புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களோட நீ உட்காந்து பேசுற. ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் உன் தாய் தகப்பன்ட்ட ஏத்து நிக்காதம்மா தம்பி. ஒரு நாளும் உங்க அப்பா அம்மா கிட்ட ஏத்து நிக்காத, எய்த்து பேசாத. உன் வாழ்வு நீடித்திருக்க,
உனக்கு ஒரு சுக வாழ்வு உண்டாக. இன்னைக்கு ஆண்டவருடைய பலிபீடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, தகப்பனே உங்க பிரசன்னத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறாங்க? ஆண்டவரே என்ன இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்றவங்க மாத்திரம் இந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறார், என்கிட்ட இடைப்பட்டிருக்கிறார். என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்கப்பா, உங்க பிள்ளைங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்கப்பா. அவங்கள தொடுங்கப்பா, அவங்கள தொடுங்கப்பா, அவங்கள தொடுங்கப்பா, அவங்கள தொடுங்க ஆண்டவரே, அவங்கள தொடுங்க ஆண்டவரே, அவங்கள தொடுங்க ஆண்டவரே. ரெண்டாவது, நான் கர்த்தரோட வாழ விரும்புகிறேன், கர்த்தரோட வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே எனக்கு தேவை. ஆண்டவர் உன்னோட இருந்தாருன்னா பாவம் உன்னை தொட முடியாது. ஆண்டவர் உன்னோட இருந்தா எந்த அசுத்தமும் உன்னை தொட முடியாது. அசுத்தம் உன்னை விழுங்காது, இச்சை உன்னை விழுங்காது. ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி உன்னார் ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரே நீங்கள் என்னோட இருக்கணும் ஆண்டவரே, நான் உம்மோட இருக்கணும் ஆண்டவரே, நான் உம்மோட இருக்கணும் ஆண்டவரே. ஷாபாலா ரிகாதாடாராபா. தம்பி தங்கச்சி, ஆண்டவரோட வாழ்வது உனக்கு பாக்கியமானது, பாக்கியமானது. இதை விட மேலான ஒன்று உனக்கு கிடையாது. இதை விட உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரோட வாழ்வது, ஆண்டவரோட வாழ்வது. நம்மளை அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா, ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய உயிராக நீங்க மாறிடுங்க. கீபோர்டு வாசிக்கிற பிரதர் முன்னாடி வாங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி, ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு ஸ்நேகம் கிடையாது ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு மேன்மை கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உயிருள்ள திருபலியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் எனக்கு தேவை. இயேசுவே ஷாபாலா ரிகாடா. தம்பி 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 தங்கச்சி தங்கச்சி உன்னை ஒப்பு கொடு ஆண்டவர்ச்ச ஒப்பு கொடு. இயேசுவே 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 ஷாபாலா ரிகாடா ராபாடா. கூப்பிடு கூப்பிடு, வாயை திறந்து, வாயை திறந்து கூப்பிடு. இயேசுவே கூப்பிடு கூப்பிடு. இயேசுவே இயேசுவே. சத்தம் உயரட்டும், வாயை திறந்து, வாயை திறந்து. இயேசுவே இந்த பாவத்தை விட முடியல, இந்த காரியத்துல என்ன சரிப்படுத்திக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா பாவத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக. தலைமுறை தலைமுறையாய் ஒட்டி கொண்டிருக்கிற முரட்டாட்ட சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இயேசுவின் வல்லமை தொடுவதாக. தொடுவதாக தொடுவதாக தொடுவதாக. நல்லா வாய் திறந்து, நல்லா வாய் திறந்து ஆண்டவரை துதிச்சு, வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க 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 துதிங்க. பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் வருவதாக, கிறிஸ்துவின் அபிஷேகம் எனக்குள் வருவதாக, கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் இறங்கி வருவதாக. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. இயேசு கிறிஸ்துவினுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவினுடைய அக்கினி உன்னுடைய உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரை இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே.
raga da da ra da da ra da da riba da da la raga da da la ra da da ra ba da da. Jesus, Jesus. ஆண்டவர் உன்னை தொடுறாரு தம்பி, உன்னை ஆண்டவர் தொடுறாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை தொடுது. உன் மனதை ஆண்டவர் மாத்துகிறாரு. உன் இருதய நினைவு ஆண்டவர் மாத்துறாரு. உன்னை இத்தனை நாளா அடிமைப்படுத்தி வைத்திருந்த சில பாவ கட்டுகள் முறிக்கப்படுகிறது. பாவ நுகங்கள் முறிக்கப்படுகிறது. பாவத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் உனக்கு இன்றைக்கு அது உன்னை விட்டு ஓடுகிறது. பாவ கட்டுகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதா. இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விட்டு உன் கண்களை விட்டு இப்பொழுது விலகுகிறது. சில பெண் பிள்ளைகள் ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. இருள்கள் உன்னை விட்டு விலகுகிறது. இருளின் அதிகாரங்கள் உன்னை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே விலகுகிறது. கை தட்டி வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. உனக்குள் இருக்கிற ஆவி விடு. ஷாபாலா ரிபாலா ஹுராபாலா ரபாடா ரபாடா ரபா ரிபாடா ரகாடா லா ராடா ராடா. Jesus